பழைய கால மன்னர்களுக்கு தான் ஒவ்வொரு மன்னருக்கும் யுத்த சரித்திரம் அப்படின்னு இருக்கும். ஆனா, அமெரிக்கான்னு ஒரு நிலப்பரப்பு உருவாகி, அது கொடிய பறக்க விட்டதுக்கு அப்புறம், ஒவ்வொரு அமெரிக்க அதிபருக்கு பின்னாடி ஒரு யுத்த சரித்திரம் இருக்கும். யுத்தம் போடாத அமெரிக்க அதிபர்களே கிடையாது. ஆனா, ஏற்கனவே அதிபர் போட்ட யுத்தத்த இந்த அதிபர் குறை சொல்லுவார். இந்த அதிபர் போடுற யுத்தத்த அடுத்த அதிபர் குறை சொல்லுவார். சரி குறை சொல்றாரே, இவர் யுத்தம் போட மாட்டாருன்னு யாரும் நெனச்சிடக்கூடாது. இவர் அவர காட்டிலும் மோசமா யுத்தம் போடுவார். யுத்தத்துக்காகவே ஒரு நாடு இருக்கு அப்புட்ன்னா, அது நம்ம அண்ணன் அமெரிக்கா தான். ஆனா அவனுங்களும் ஒத்துக்க மாட்டாய்ங்க. நம்மளும் அத வெளிப்படையா சொல்ல மாட்டோம். காரணம் பயம் அப்படின்னு சொல்லி சில்லறத்தனமா பேசக்கூடாது. ராஜதந்திரம் அப்படின்னு சொல்லி கெத்தா பேசிக்கணும். அதான் எதார்த்தமான உண்ம. இதுக்கு மேல போனா சர்வதேச அரசியல் உடைச்சு பேசுற மாரி இருக்கும். தேவையில்ல. உரசி பார்த்து தங்கமா இல்லையான்னு தான் சொல்லணுமே ஒழிய, உருக்கி பார்த்து தங்கமா இல்லையான்னு சொல்லக்கூடாது. இப்படிலாமா பழமொழி இருக்குன்னு என்னைய கேட்கக்கூடாது. விஷயத்த பார்ப்போம். அப்படி அண்ணன் அமெரிக்கா ஒவ்வொரு காலகட்டத்திலும் யுத்தம் போடும்போது, ஏதாச்சும் ஒரு பொய் சொல்லுவான். கடைசியில, ஆமாங்க இது பொய்யி. நான் தப்பா கணிச்சுட்டேன். தப்பா கண்டுபிடிச்சதாக நெனச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய மனுஷன் பதவி விலகி போவார். இதுதான் நடக்கும். இந்த தடவ ட்ரம்போட ஆட்சி காலம். ட்ரம்ப் சொல்லியிருப்பாராட்டுக்கு, "எப்பா நான் எல்லாத்துலயுமே விதிவிலக்கு. எல்லாத்துலயுமே புதுசா தான் யோசிக்கிறேன். அதனால அதே ஃபார்முலாவ தூக்கிட்டு அமெரிக்கால எவனும் வந்துராத. நான் யுத்தம் போட்டுக்கிட்டு இருக்கேன். அது முடியுமா? முடியாதான்னு தெரியல. முடியும்போது நான் அதிபரா இருப்பனா? இருக்க மாட்டேனான்னு தெரியல. அதனால புது ஃபார்முலா ஏதாச்சும் யோசிச்சிருங்க." அப்படின்னு சொல்லியிருப்பாரா என்னன்னு நமக்கு தெரியல. யுத்தம் நடக்கறக்கு அதாவது நடந்துகிட்டு இருக்கும்போதே அமெரிக்கால பரபரப்பாயிருச்சு. என்ன அப்டின்னா, அமெரிக்கால ஏகப்பட்ட யூனிட் இருக்கு. அதாவது நம்ம இட்லி சாப்பிடுறது ஆரோக்கியமா, இல்லையா அப்படின்னு பார்க்கறக்கு கூட, அங்க ஒரு சில அமைப்புகள் இருக்கும். அவனுங்க வருஷம் பூரா உட்கார்ந்து ஒரு ஆய்வறிக்கைலாம் குடுப்பாய்ங்க. எது? நம்ம இட்லி சாப்பிடுறது ஆரோக்கியமா, இல்லையா? என்னடா நாங்க சாப்பிடுற நீ ஏன்டா பார்த்த அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, புசுக்குன்னு மானே தேனே பொன்மானேங்கிற மாரி ஒரு வார்த்தைய போட்டுருவாய்ங்க. உலக சுற்றுச்சூழலுக்கு அது ஆரோக்கியமா, இல்லையா அப்படின்னு. சாரிடா, உன்னைய பத்தி தெரியாம கேட்டுட்டேன் அப்படின்னு நம்மளே விலகி வந்துருவோம். அப்பேற்பட்ட அமெரிக்காவுக்கு, அமெரிக்காவ பாதுகாக்க, அதாவது தீவிரவாதிகள் புடியிலருந்து பாதுகாக்க கவுண்டர் டெரரிசம் யூனிட் அப்படின்னு ஒண்ணு வச்சிருக்காய்ங்க. இது கேட்கவே வேணாம். பேர பார்த்தாலே எல்லாருக்கும் தெரியும். அமெரிக்காவ தாக்குற எல்லாரும் தீவிரவாதி தான். அது ஒரு நாட்டு ராணுவமே தாக்குனாலும், அது தீவிரவாத கூட்டமா மாறிரும். ஆனா பாகிஸ்தான்னு ஒரு தீவிரவாத கூட்டம் இருக்கும். ஆனா அத ராணுவம்னு ஒத்துக்குவாய்ங்க. வெள்ளை மாளிகையில கூப்பிட்டு சோறும் போடுவாய்ங்க. சீனாவ மிதிக்க போம்போது, "எங்க துணை வேணும்டி. அன்னைக்கு வெள்ளை மாளிகையில ஏன் சோறு போட்ட?" அப்படின்னு நாங்க கேட்போம். கேட்காமலாம் உனக்கு ஒரு உதவியும் கிடையாது. அப்படின்னு டெல்லியில ஒரு டாக் ஓடுது. எவ்வளவு நாளைக்கு ஓடும்? எவ்வளவு வீரியமா ஓடும்லாம் என்ட்ட கேட்கக்கூடாது. ஏன்னா நம்ம யோசிக்கிற மாரியே அரசாங்கத்துல உட்கார்ந்து யோசிக்க முடியாது. அதனால அவர்கள் மாத்துவார்கள். பல விஷயம் நடக்கும். அன்னைக்கு அமெரிக்காவுக்கு நல்ல ஒரு அடி காத்துக்கிட்டு இருக்கு. இருக்கட்டும். அப்படி கவுண்டர் டெரரிசம் யூனிட்ல இருக்கக்கூடிய சீஃப். அவர் கண்ட்ரோல்ல தான் எல்லாம் இருக்கு. இன்னைக்கு ஈரான் மேல ஏன்டா படை எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டோம்னா, அமெரிக்கர்களுக்கும், அமெரிக்க சொத்துக்களுக்கும் ஆபத்து. உலகம் முழுக்க தீவிரவாத செயல செய்யறக்கு ஈரானோட அரசு தலைமை தயாராயிருச்சு. அத தடுக்க தான் கமேனி அவர்களுக்கு டிக்கெட்டே கிழிச்சோம் அப்படின்னார்கள். நாங்க மட்டும் இன்னைக்கு காலையில தாக்கல அப்படின்னா, மத்தியானம் நம்மள அவன் தாக்கியிருப்பான். அவ்வளவு வலுவான எவிடன்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி தான் கமேனி அவர்களுக்கு டிக்கெட்ட கிழிச்சார்கள். ஏன்டா அப்படின்னு நம்ம எல்லாம் கேட்டதுக்கு. காரணம் என்னன்னா, பேச்சுவார்த்தை ஓடிக்கிட்டு இருக்கு. பேச்சுவார்த்தைக்கு நடுவுல புகுந்து ஏன் அடிச்ச அப்படின்னப்ப இப்படி ஒரு விஷயத்த சொன்னார்கள். இதுக்கெல்லாம் ஆமா சாமி போடக்கூடிய அமைப்பு எது அப்படின்னா, அமெரிக்க கவுண்டர் டெரரிசம் யூனிட். அதோட தலைவர் ஜோசப் கென் தான் பதவி விலகுறார். பதவி விலகுறவரு சும்மாவும் விலகல. அதாவது ஈரானால அமெரிக்காவுக்கு இம்மீடியட்டா எந்த அச்சுறுத்தலும் இல்ல. இம்மீடியட்டாவும் இல்ல. வருங்காலங்கள்லயும் இல்ல. நம்மள தூக்கி போட்டு மிதிக்கிற அளவுக்கு அவன் தயாரா இல்ல. நம்மளோட ஆட்கள் உலகம் பூரா சுத்தி வர்றத தடுக்கிற அளவுக்கும் அவன் இன்னும் வலிமை ஆகல. இந்த யுத்தம் அப்படிங்கிறது தேவையில்லாத ஒரு யுத்தம் அப்படின்னு சொல்லி போட்டு உடைக்கிறார். இதுவரை ஸ்மூத்தா தான் வண்டி போகுது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா இதுக்கு அடுத்து அவர் சொல்ற விஷயம் என்ன அப்டின்னா, இந்த யுத்தத்துக்கு காரணமே அமெரிக்கால லாபி செய்ற குழுக்கள் தான் அப்டின்னாரு. இது சர்வதேச அரசியல்ல ஜட்டி போட்டு விளையாடக்கூடிய குட்டி குழந்தைக்கு கூட தெரியும். அமெரிக்கா 1000 தான் அது ஒரு முதலாளித்துவ நாடு, ஜனநாயக நாடு. அங்க செனட் இருக்கு, காங்கிரஸ் இருக்கு, ரிப்பப்ளிக்கன் இருக்காய்ங்க, டெமோக்ராட் இருக்காய்ங்க. இதெல்லாம் சொன்னாலும் லாபி செய்ற குழுக்கள் எந்த நாடெல்லாம் பவர்ஃபுல்லா அங்க வச்சிருக்கோ, அந்த நாட்டுக்கு எந்த சிக்கலும் வராது. அப்ப பாகிஸ்தான் வச்சிருக்கானான்னு கேட்கக்கூடாது. அந்த இடத்துக்கும் இவனுக்கும் சம்மந்தமே கிடையாது. இவன் அடியாள் வேல பார்க்கிறான். அப்படி லாபி செய்ற குழுக்களும், அதாவது இஸ்ரேலுக்காக லாபி செய்ற குழுக்கள் சேர்ந்து தான்
இந்த யுத்தத்தையே நடத்தட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டார்கள். இதுல உண்மை இருக்கா அப்படின்னு கேட்டா, நமக்கு தெரிஞ்ச வரையும், அதாவது நம்மளோட புரிதல் வரையும், அங்க போய் நம்ம எதுவும் விசாரிக்கிறது இல்ல. அங்க உள்ள ஆட்கள் நம்மகிட்ட சொல்றது கிடையாது. ஆனா சொல்லக்கூடிய இடத்துல உள்ள உள்ளூர் ஆட்கள் நம்மகிட்ட எப்பயாச்சும் ஏதாச்சும் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் கிடக்கட்டும். முதல்ல ஒவ்வொரு யுத்தமும் இவர்களுக்கு ஒரு ரத்த சரித்திரம், இந்த பேக்கிரவுண்ட்லாம் பார்த்தோம். இது பூரா உண்மை. எதார்த்தமான உண்மை என்ன அப்டின்னா, அந்த லாபி செய்ற குழுக்கள் அப்படிங்கிறது ஆயுதம் விற்பனை, ஆயுதம் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஆட்கள் தான். அவர்கள் தான் அங்க ஒரு ஹீரோ. 2nd ஹீரோ தான் இஸ்ரேலோட லாபி செய்ற குழுக்கள். ஊருக்குள்ள தெரியாத 3வது ஹீரோ இருக்கான். அவன் தான் எப்ஸ்டீன் ஃபைல். இந்த 3ம் சேர்ந்து தான் இந்த யுத்தத்த ஆரம்பிச்சுச்சு. ஆனா, இப்ப இவர்களோட கவுண்டர் டெரரிசமோட யூனிட்டோட ஹெட் வந்து ஒரு லாபி குழுவ மட்டும் போட்டு விடுறாரு. பரவால்ல, ஏதாச்சும் பண்றாரு அப்படின்னு சொல்றதுக்கும் ஆள் இருக்கு. ஏதோ அவருக்கு பிடிக்காத விஷயத்த தட்டுறாருப்பா. ஒரு மனுஷனுக்கு 3, 4 விஷயம் பிடிக்காதது இருக்கும். அதுல 1 தட்டுறான். இதே போல பிடிக்காம இருக்கிறவன் வந்து அடுத்தடுத்த விஷயத்த தட்டிக்க வேண்டியதுதான். எல்லாத்தையும் ஒருத்தனே செய்யணும்னு எதிர்பார்க்கக் கூடாது அப்படின்னு சவுண்ட் வரும். அதுல இவர் வலுவா பிடிச்சுக்கிட்டது என்ன அப்டின்னா, இஸ்ரேல் தான் இந்த யுத்தத்துக்கே காரணம். இஸ்ரேல் அமெரிக்காவை இழுத்து விட்டுருச்சு அப்படின்னு. இது ரொம்ப காலமாவே ஓடுது. அதாவது ட்ரம்பையே மிரட்டிட்டார். "நீ இப்ப தாக்கலன்னா நான் தாக்குவேன். அதுக்கப்புறம் அவன் எல்லாத்தையும் அழிச்சுப்புடுவேன்" அப்படின்னு மிரட்டி தான் கூட்டு போனார் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. இப்ப லாபி செஞ்சு அமெரிக்காவை இந்த யுத்தத்துல ஜெயிச்சிறலாம் அப்படின்னு நம்பி இழுத்து விட்டார்கள். இது வந்து முழுக்க முழுக்க இப்ப உடனே இறங்குனோம்னா ஈரான முடிச்சிடலாம் சார் அப்படின்னு ட்ரம்ப்ட்ட சொல்ல, ட்ரம்ப் உடனேவா? உடனேக்கு அந்த உடனேங்கிற பேரையே அகராதியில எடுத்துருங்கடா தயவு செஞ்சு. எடுத்துட்டு ட்ரம்ப் அப்படின்னு எழுதுங்கடா அப்படின்னு துடிக்கிறவன்டா நான் அப்படிங்கிற மாரி அவரும் இறங்கிட்டாரு அப்படின்னு சொல்றாரு. சொல்லி பதவிய விலகி போயிட்டாரு. இப்பவும் ஒண்ணும் கெட்டு போல. ஈரானால நமக்கு எந்த ஆபத்தும் இல்ல. இந்த யுத்தத்த இப்படியே முடிச்சுக்கிறது நல்லது அப்படின்ட்டு அவரு கிளம்பி போயிட்டாரு. அவர் சொல்றதுல பாதி உண்மை. மீதி பொய்யா அப்படின்னு கேட்கக்கூடாது. அந்த மீதி இடத்துல நம்ம ஏற்கனவே பார்த்த 2 உண்மையான விஷயங்கள ஃபில் பண்ணிக்கணும். யார் நாங்களே வா அப்படின்னு கேட்காதீங்க. யாரோ ஒருத்தர் பெரிய மனுஷன் வந்து ஃபில் பண்ணுவாரு. அப்ப நம்ம விரிவா பார்ப்போம். இது ட்ரம்ப்க்கு மிகப்பெரிய பிரச்சனை ஆயிருச்சு. ஆனா ட்ரம்ப் இத வழக்கம் போல ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம்ல ஒரு பாயிண்ட். ஏய் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வரும். நான் இப்பவே செஞ்சுட்டு போயிருங்கடான்னு கிளப்பி விட்டாரு அவரே அப்படின்னு சொல்லி அவங்க ஊர்லயே ரவுசு பண்றார்கள். இது உண்மைதான். அவங்க ஊர்லயே இப்படி ரவுசு பண்றதுக்கு ஆள் இருக்கு. நம்மாள் எல்லாத்தையும் ரிவர்ஸா செய்றான்டா அப்படின்னு சொல்றார்கள். உண்மையாவும் இருக்கலாம், பொய்யாவும் இருக்கலாம். ஆனா ட்ரம்ப்போட ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் என்ன சொல்லுவாரு? அவன் ஒரு நல்லவன், அருமையான மனுஷன். ஆனா படுபாவி இப்படி செய்வான்னு நான் எதிர்பார்க்கல. இதத்தான் அவர் எல்லாருக்குமே சொல்லுவாரு. எலான் மஸ்க்கு என்ன சொன்னாரு? நல்ல பையன் அவன்ட்ட இருந்து நான் இப்படி எதிர்பார்க்கல அப்படிம்பாரு. அதே மாரி எல்லா நாட்டு அதிபரோ, பிரைம் மினிஸ்டரோ, மன்னரோ எல்லாரையும் அவர் அப்படிதான் சொல்லுவாரு. எனக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு. அதுக்காக நம்ம அமெரிக்காவெல்லாம் நான் அவர் கையில ஒப்படைக்க முடியுமா? நான் அடிக்க தான் செய்வேன் அப்படிம்பாரு. அதே போல தான் இந்த கவுண்டர் டெரரிசம் சீஃப்பும் அருமையான மனுஷன். ஆனா திறமை இல்லாத மனுஷன் அப்படின்ட்டாரு. அடப்பாவிகளா! திறமை இல்லாதவன ஏன்டா வேலைக்கு வச்சீங்கன்னு நம்மலாம் கேட்டுருவோம்ல. கேள்வியே போக்கூடாதுல்ல. அதுலயும் ட்ரம்ப பொறுத்தவரையும் கேள்வியே போக்கூடாது. அந்த மாரி விடைகள்லாம் தயார் பண்ணி வச்சுருவாரு. விடைகள் இல்ல அப்புட்ன்னா, அடேங்கப்பா! வெள்ளை மாளிகைக்குள் ரஷ்ய உளவாளி அப்படின்னு சொல்லி, அங்க உள்ள ஏஜென்சி ஆட்களையே அப்படியே திணறடிச்சுருவார். அப்பேற்பட்ட திறமை உள்ளவரு. பொசுக்குன்னு அடுத்த லைன் இப்படி வந்துரும் அப்படிங்கிறக்காக, இவரு சொன்ன ஒரு தகவல். அதாவது கவுண்டர் டெரரிசம் சீஃப் என்ன பொறுத்தவரையும், பெரிய அளவு ஈரானால தாக்குதல் இல்லேன்னாரு. ஆனா தாக்குதல் இருக்கு அப்படின்னு தான் நாங்க பெரிய அளவு சம்பவத்துல இறங்குனோம். அப்படி சம்பவத்துல இறங்குனப்பாடு ஈரான் எப்படி கொளுத்துது பாத்தியா? அப்படின்னு சொல்ட்டாரு. இப்பதான்யா நம்மாள் 8 யுத்தத்த நிறுத்தின ஐயாச்சாமி அப்படின்னு நிரூபிச்சிருக்காரு அப்படிங்கிற மாரி எல்லார் மனசுலயும் ஒரு டியூப் லைட் எரிய ஆரம்பிச்சிருச்சு. காரணம் என்ன? அந்த பெரிய மனுஷன் சொன்னது எது? கென் சொன்னது என்ன? எப்பா அமெரிக்காவுக்கோ, அமெரிக்கர்களுக்கோ இம்மீடியட்டா எந்த ஆபத்தும் இல்லன்னு. இப்ப சம்பவம் நடக்கிறது எங்க? UAE, கத்தார், சவுதி, குவைத்து, பக்ரைன்னு ஹிட் லிஸ்ட் கூடிக்கிட்டே போகுது. அதுல ஏதாச்சும் உங்களுக்கு சொந்தமானது இருக்காடா? அப்படின்னு கேட்டா, அங்க உள்ள எண்ணெய்கள் பூரா எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லக்கூடாது அமெரிக்கா. அது உங்க மனசுல ஓடுற தியரி. ஆக்சுவலா நீங்க அடி வாங்குறீங்களா? அப்படின்னு கேட்டா, இல்லை அப்படிங்கிறது எதார்த்தமான உண்மை. ஆனா அப்படியே முடிச்சு போடுறாரு பாருங்க. முடிச்சு போட்டு சுமூகமா இந்த பிரச்சனைய முடிச்சுட்டாரு. அவன் வேலைய விட்டு போனா என்ன? 1000 பேர் வேலைக்கு வருவான். அப்படிங்கிற மாரி முதலாளி கெத்தா காட்டிட்டார். ஆனா ட்ரம்ப்புக்கு இது ஒரு மிகப்பெரிய பேக் ஃபயர் தான். ஏன்னா ஈரான் யுத்தமும் முடியிற மாரி இல்ல.
அதே போல ஓமன் போன்ற நாடுகளும் அமெரிக்காவோட தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவிக்கிறார்கள். "ஏலே நீ பாட்டு வந்து தாக்கிட்டு போயிர்ற. இந்த பிராந்தியம் தான் பத்தி எரியுது. இத முதல்ல பேச்சுவார்த்தையில நிறுத்தணும்." அப்படின்னு அவர்கள் இப்ப களத்துல குதிச்சிருக்கார்கள். எது ஈரானோட பேசிக்கிட்டு இருக்கார்கள். அமெரிக்காவோடையும் பேசிக்கிட்டு இருக்கார்கள். 2 பேரும் கேட்கறத தாண்டி நடுவுல பேசுறதுக்காச்சும் ஒரு ஆள் ஆக்டிவ் ஆயிட்டாரு. அந்த ஆளு அமெரிக்காவ திட்டிட்டு பேச்சுவார்த்தை டேபிளுக்கு போயிருக்காரு. அப்ப ஈரான் கொஞ்சம் இறங்கி வரும். அவன் இறங்கி வந்தா தான் இவன் கெடுத்துப்புடுவானே! அப்படிங்கிற மாரி சூழ்நிலை வரும். வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதாவது உலக கணக்குப்படி ஒரு 7 மாசத்துக்கு இந்த யுத்தம் தொடரும் அப்படிங்கிறார்கள். தேசபக்தி சிடிஎன் கணக்குப்படி 1 மாசத்துக்கு தொடர அதிக வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை இந்த கால்குலேஷன்ல முடிஞ்சுச்சுன்னா, எப்படி இந்த கால்குலேஷன் அப்படிங்கிறத சொல்லலாம். இல்ல முடியல அப்படின்னா, நம்ம கால்குலேஷன் பண்ணது தப்பு அப்படின்னு அடுத்த கால்குலேஷனுக்கு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு வேற ஃபார்முலா அப்ளை பண்ணி பார்க்கலாம். அதாவது செய்திகள் வந்த இடத்த இன்னமும் ஃபில்டர் பண்ண வேண்டியது தான். இந்த யுத்தம் தொடர்பான பல அப்டேட்டுகள தேசபக்தியில விரிவா தினமும் லீவ் போடாம போட்டுக்கிட்டு தான் இருக்கோம். அதனால அங்க நண்பர்கள் வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க.